ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை எழுந்தவுடன் கணக்கு 23வது நாளுக்கான கேள்விகளை இன்னைக்கு பார்க்கலாம். கேள்வி எண் 221. ஒரு விகிதமுறை எண்ணுக்கு அதுவே தலைகீழியாகவும் உள்ள எண்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு விகிதமுறை எண் இருக்கணும், அதுக்கு தலைகீழியாகவும் அதுவாகவே இருக்கணும். அப்படின்னு எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னா 2 நம்பர் இருக்குது. என்னென்ன அப்படின்னா 1, 1ஓட தலைகீழி 1 தான், -1, -1க்கு தலைகீழி -1 தான். ஸோ இந்த 2 நம்பருக்கு மட்டும்தான் தலைகீழி அதே நம்பராக வரும். தலைகீழினா என்னன்னு தெரியுது இல்லைங்களா? இப்போ 1ன்னு எழுதுறேன் அப்படின்னா 1 கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். ரெசிப்ரோக்கல் எழுதுனால 1/1 தான், அப்போ 1. -1 இருக்குன்னா அது கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். தலைகீழ எழுதுனா 1/-1, ஸோ அதுவும் என்னது தானா -1 தான். ஸோ 1க்கும் -1க்கும் மட்டும்தான் அதே நம்பரே தலைகீழியாக கிடைக்கும். அது எந்தெந்த நம்பர்னு கேட்டாங்கன்னா 1 -1ன்னு எழுதணும். மொத்தம் எத்தனை நம்பர்னு கேட்குறாங்கன்னா நம்பர் ஆஃப் எண்களின் எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க அப்படின்னா 2ன்னு எழுதணும். புரிஞ்சு முடியுதா? சரிங்களா? அடுத்ததா 222. 1/2 ஆஃப் 1/2 ஆஃப் 8. எப்பவுமே நம்ம பிராக்கெட்டில் இருக்கிறது தான் செய்வோம் இல்லையா? அப்போ 1/2 ஆஃப்னா இன்ட்டுன்னு அர்த்தம். ஸோ 1 2 4 2 8. அப்போ 1/2 இன்ட்டு 4, 1 2 2 4. ஸோ இதுக்கு ஆன்சர் அப்போ என்ன தான் அப்படின்னா 2. சரிங்களா? 223. 12 power x minus 1 minus 12 equal to 132. Then x is பாருங்க 12 power x minus 1 equal to இந்த -12 அந்த பக்கம் எடுத்து வரேன். -12 இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா +12. அப்போ 133 12 கூட்டணும் அப்படின்னா 144. ஸோ 12 power x minus 1 equal to 144 எப்படி எழுதலாம்? 12 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ பேஸ் 2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பவரை ஈக்குவல் பண்ணலாம். அப்போ x minus 1 equal to 12, சாரி 2. x minus 1 equal to பவரில் இங்கே 2. ஸோ x equal to -1 இங்கே வந்துருச்சுன்னா +1. அப்போ 2 + 1 equal to 3. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2, 3. ஓகேங்களா? கேள்வி எண் 224. கியூத் ரூட் ஆஃப் 27 உடன் எந்த மிகச்சிறிய மிக எண்ணை கூட்டினால் ஒரு சரியான கன எண் கிடைக்கும்? இதுக்கு என்னோட ஆன்சரை நீங்கள் கவனிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உங்களால் இதுக்கான ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஏன்னா இங்கே ஒரு சின்ன மைனரான மிஸ்டேக்கை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக்கை சரியாக கூட தெரிஞ்சுக்கலாமா இருக்கும். இதனால் பாஸ் பண்ணிவிட்டு உங்களால் இதோட ஆன்சரை சொல்ல முடியுதான்னு பாருங்கள், கவனிக்க முடியுதா, யோசிக்க முடியுதான்ட்டு. ஓகே, நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கியூத் ரூட் ஆஃப் கொஷின் புரிஞ்சுப்போம். 27 கூட எதை கூட்டினா நமக்கு கன எண் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா 27 கூட 5 கூட்டி பார்ப்போம் 32, 9 கூட்டி பார்ப்போம் 36, 27 கூட்டி பார்ப்போம் 54. இது எதுவுமே கியூப் நம்பராக வரலையே. 9 கூட்டி பார்த்தீங்கன்னா கூட 36ன்றது ஸ்கொயர் நம்பர் தானே வருது அப்படின்னு யோசிப்போம். -2 கூட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் கூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது? பாசிட்டிவ் நம்பர்னு கொடுத்துருக்காங்க, அதனால -2 விட்டுடலாம். இப்போது நம்ம செஞ்சதில் என்ன தப்பு அப்படின்னா நீங்கள் 27 கூட இந்த நம்பர் எல்லாம் ஆட் பண்ணி பார்த்துருக்கூடாது. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கியூத் ரூட் ஆஃப் 27 உடன் கியூத் ரூட் ஆஃப் 27னா 27க்கு கியூப் ரூட் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும்? 3. ஏன்னா 27ங்கிறது 3ஓட கியூப். கொஷின் ஆக்சுவலாக என்னென்னா 3 கூட எதை ஆட் பண்ணிங்கன்னா ஒரு கியூப் நம்பர் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கொஷினை புரிஞ்சுக்க முடியுதா? இங்கே நம்ம இப்போ இந்த வேலையை தான் வச்சு யோசிச்சுட்டே இருப்போம் நம்ம பாட்டுக்கு. சரியா? ஸோ 3 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால் கியூப் நம்பர் கிடைக்கும்? இப்போ ஒரு ஆப்ஷனாக பாருங்கள். 5 ஆட் பண்ணுறேன். 3 5 8. ஆமாம், 8ங்கிறது 2 கியூப். அப்போ ஆன்சர் 5 தான். மற்றதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா வராது. 3 9 கூட்டினீங்கன்னா 12 கியூப் நம்பர் கிடையாது. 3 27 கூட்டினீங்கன்னா 30 கியூப் நம்பர் கிடையாது. சரியா? அப்போ ஆன்சர் 5. புரிஞ்சு முடியுது? ஏன் -2 இல்லைன்னு எடுத்துகிட்டு வந்து தெரிஞ்சுங்களா? -2 ஆக்சுவலாக ஆட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். 3 - 2னா 1, 1ம் கியூப் நம்பர் தான். அவங்க சொல்லும்போது பாசிட்டிவ் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம -2வை முதல்லையே கேன்சல் பண்ணிடும். புரிஞ்சு முடியுதுங்களா? நம்ம 27 கூட எந்த நம்பரையும் ஆட் பண்ணக்கூடாது. கியூத் ரூட் ஆஃப் 27 கூட தான் கேட்டிருக்காங்க. அப்போ கியூத் ரூட் ஆஃப் 27ன்றதை கண்டுபிடிச்சிட்டு 3, அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஆன்சரை நீங்கள் அதில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்ததா 225. கீழ்கண்டவற்றில் எது தவறானது? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட்? இரு பல்லுறுப்புக்கோவைகளின் கூடுதல் ஒரு பல்லுறுப்புக்கோவையாகும். சம் ஆஃப் 2 பாலினாமியல்ஸ் இஸ் அகைன் ஏ பாலினாமியல். ட்ரூ தான், உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இரு பல்லுறுப்புக்கோவைகளின் பெருக்கல் ஒரு பல்லுறுப்புக்கோவையாகும். ப்ராடக்ட் ஆஃப் 2 பாலினாமியல்ஸ் இஸ் அகைன் ஏ பாலினாமியல். ஆமாம், கரெக்டு தான். இரு பல்லுறுப்புக்கோவைகளின் வித்தியாசம் ஒரு பல்லுறுப்புக்கோவையாகும். டிஃபரன்ஸும் பாலினாமியல். எஸ், அதே தான். x + 1/x என்பது ஒரு பல்லுறுப்புக்கோவைக்கு உதாரணமாகும். x + 1/x இஸ் ஏ எக்ஸாம்பிள் ஆஃப் பாலினாமியல். நோ. அப்போ இதுதான் தவறு, ஃபால்ஸ். அவங்க எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 4 தான் தவறானது. ஏன் சார் இது ஒரு பல்லுறுப்புக்கோவை கிடையாதா அப்படின்னா கிடையாது. ஒரு பாலினாமியலில் நம்ம எடுக்கக்கூடிய அந்த வேரியபிள் டிவைடில் வரக்கூடாது. இங்கே பாருங்கள், டிவைடில் வந்திருக்கு. சரி, மேலே கொண்டு போகிறோம் அப்படின்னா x பவர் -1ன்னு வரும். பவரில் மைனஸ் வரக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் இது என்ன கிடையாதுன்னா ஒரு பல்லுறுப்புக்கோவை கிடையாது. இது ஒரு இயற்கணித கோவையா, அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன்னா? ஆமாம், இது ஒரு அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன்.
ஆனால் என்ன கிடையாது அப்படின்னா இது ஒரு பாலினாமியல் கிடையாது. ஸோ இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் 4. ஓகேவா? அடுத்ததா 226 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் எனில் பாருங்களேன், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது நிறைய இடங்கள்ல நமக்கு பின்னாடி பயன்படும். நம்ம ரூட் எடுக்கிறோம், ரெண்டு பக்கம் ரூட் எடுக்கிறோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் அப்படிங்கிறது கரெக்ட். ஏன்னா ஏதாவது ஒரு பக்கம் மட்டும்தான் நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவோம். உதாரணத்துக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் நம்ம ஆன்சர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். கரெக்டா? அப்போ அதே லாஜிக் தான். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. 227 ஒரு மிகப்பெரிய சதுரத்தினை உள்ளடக்கிய வட்டத்தின் ஆரம் ஆர் எனில் அச்சதுரத்தின் பரப்பளவு பாருங்க, ஒரு வட்டத்துக்குள்ளாடி சதுரம். ஏற்கனவே முன்னே நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது சதுரத்துக்குள்ளாடி வட்டம்னு பார்த்துருந்தோம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா a circle of radius r inscribed in a square. ஒரு மிகப்பெரிய சதுரத்தினை உள்ளடக்கிய வட்டம். சரிங்களா? ஸோ வட்டத்துக்குள்ளாடி சதுரம் இருக்கு. வட்டத்தோட ஆரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்னு கொடுத்துருக்காங்க. வட்டத்தோட ஆரம் ஆர். அப்படி இருந்ததுன்னா இந்த சதுரத்தோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, சதுரத்துடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரெண்டு ஃபார்முலா இருக்கு. சைடு தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், சதுரத்துடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஏ ஸ்கொயர். சப்போஸ் டயகனல் தெரிஞ்சது அப்படின்னா ஆஃப் இன்ட்டு டி ஸ்கொயர். ஏன் இந்த ரெண்டு ஃபார்முலாவை சொல்றேன்னா, இங்க சதுரத்தினுடைய பக்க அளவு நமக்கு தெரியாது. ஏன் சார் தெரியாது? ஆர் கொடுத்துருக்காங்க. ஆறுங்கிறது வட்டத்தோட ஆரம். இதோ பாருங்க, இதுதான் ஆர். இப்படி ஒரு வட்டம் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ளாடி ஒரு சதுரம் டிரா பண்றோம் அப்படின்னா இங்கிருந்து வரக்கூடிய இந்த ஆறுங்கிறது எதை டச் பண்ணும்? இந்த ரேடியஸுக்கு டச் பண்ணுது இல்லையா? இது சதுரத்தினுடைய மூலை விட்டத்துல பாதியாக தான் இருக்கும். முழுசா ஒரு மூலை விட்டம் வேணும் அப்படின்னா இது ஒரு ஆர். அப்போ இங்க சதுரத்துடைய மூலை விட்டம் டயகனல் அப்படிங்கிறது 2r. கரெக்டா? சதுரத்துடைய மூலை விட்டம் டயகனல்ங்கிறது 2r. அப்போ சைடு தெரியாது. ஒருவேளை நீங்க கண்டுபிடிக்கணும்னா இந்த பக்கமும் ஈக்குவல் அப்படி இப்படின்லாம் வச்சு கண்டுபிடிக்கணும். அது பெரிய வேலை. டயகனலே வச்சுக்கோங்க. சதுரத்துடைய டயகனல் 2r. அப்போ பக்கம் தெரிஞ்சதுன்னா ஏ ஸ்கொயர், டயகனல் தெரிஞ்சதுன்னா ஆஃப் டி ஸ்கொயர். ஸோ ஆஃப் இன்ட்டு டி ஸ்கொயர். டின்றது 2rன்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஸ்கொயர் பண்ணோம்னா 4r ஸ்கொயர். 2 1s r 2 2s r. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2r ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். சரிங்களா? நாம் என்ன யோசிப்போம் டக்குன்னு அப்படின்னா இது ஒரு ஆர் இது ஒரு ஆர் 2rன்னு யோசிச்சு ஏ ஸ்கொயர் 4r ஸ்கொயர்னு போட்டு விட்டுரும். சரிங்களா? அந்த தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதில் தப்பு நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, அதை கவனிச்சுக்கோங்க. சரி, இது வட்டத்துக்குள்ளாடி சதுரம் அப்படின்னு சொன்னதால ஓரளவு இதே கொஸ்டின்ல நான் சதுரத்துக்குள்ளாடி வட்டம்னு சொல்லி தான் வச்சுக்கோங்க. இப்படி சொல்லிடுறேன், ஒரு சதுரத்துக்குள்ளாடி ஒரு வட்டம் இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வட்டத்தோட ஆரம் ஆர்னு சொல்லியிருந்தேன்னா இதே கொஸ்டின்ல எதுவுமே மாற்றாம இன்ஸ்கிரைப்ட் இன் ஏ ஸ்கொயர்னு சொல்லாம ஏ ஸ்கொயர் இன்ஸ்கிரைப்ட் இன் ஏ சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இப்போ வட்டத்தோட ஆரம் ஆர். கரெக்டா? இந்த பாருங்க, இங்க இருந்து இங்க தான் டச் பண்ணும். அப்ப இது ஆர். அப்ப இது ஒரு ஆர். இப்போ இது என்னவாயிடும்னா சதுரத்தினுடைய பக்க அளவு ஆயிடும். அப்போ சதுரத்தோட பக்க அளவு என்னவாயிடும்னா 2rன்னு ஆயிடும். இப்போ நீங்கள் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் 4r ஸ்கொயர்னு கிடைக்கும். வித்தியாசம் புரியுதுங்களா? இந்த ரெண்டு கொஸ்டினையும் அழகாக தெளிவாக படம் போட்டு வச்சுக்கோங்க. ரெண்டும் வேற வேற. வட்டத்துக்குள்ளாடி சதுரம் இருந்தால் என்ன பண்ணணும், சதுரத்துக்குள்ளாடி வட்டம் இருந்தால் என்ன பண்ணணுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே ஆர்னு சொல்லிட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லை. சில நேரம் ரேடியஸுக்கு பதில் நம்பரே கொடுத்துருந்தாலும் அப்போ உங்களுக்கு இந்த ஐடியா தெரிஞ்சதுனால தான் போட முடியும். சரிங்க, வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். முதல் கேள்வி நான் இதில் உங்களுக்கு இந்த வரைக்கும் கொஸ்டின் தரல, இப்படி தரேன். முதல்ல இதே எடுத்துக்கிறேன். வட்டத்துக்குள்ளாடி சதுரம் இருக்கு. வட்டத்தோட ஆரம் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். அப்போ அந்த சதுரத்தினுடைய பரப்பளவு என்னவா இருக்கும்? இது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, சதுரத்துக்குள்ளாடி வட்டம் இருக்கு. அப்போ வட்டத்தோட ஆரம் அதே 5 சென்டிமீட்டர். அப்போ சதுரத்தினுடைய பரப்பளவு என்ன வரும்? ரெண்டும் வேற வேற கேள்வி. புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? இது ரெண்டுத்துக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேவா? அடுத்ததா கேள்வி எண் 228 எக்ஸ் பிளஸ் 2l இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எம் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 எனில் எல்எம்மின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2l எக்ஸ் மைனஸ் எம். பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இப்படின்னு எழுதலாம். அப்புறம் இங்கே பாருங்க, எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 2னா 2l. அப்போ 2lோட வேல்யூ இங்கே ப்ளஸ் என்ன இருக்கு 2lோட வேல்யூ 2. எக்ஸ் மைனஸ் எம், இங்கே எக்ஸ் மைனஸ் 2. அப்போ எம்மோட வேல்யூ என்னதான் இருக்குன்னா 2lக்கு 2. ஸோ எல்லுக்கு என்ன கிடைக்கும்? 2/2 1ன்னு ஆகிடும். கரெக்டா? அப்போ எல்லோட வேல்யூ 1, எம்மோட வேல்யூ 2. அவங்க கேட்குறது எல்எம். அப்போ எல் இன்ட்டு எம்னா 1 இன்ட்டு 2. ஸோ 2 1s are 2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதா? இதே மாதிரி ஒரு கொஸ்டின் தரலாமா? எக்ஸ் ப்ளஸ் 3l இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எம் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எப்படி கொடுப்போம்?
இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 3வது கேள்வி. ஓகேவா? அதே எல்எம் தான். இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்னா அங்கே கேட்ட மாதிரி எல் இன்ட்டு எம் தான். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். கேள்வி எண் 229. ஏபிசி ஆகியவை அரைவட்டங்களாக இருப்பின் மொத்த படத்தின் சுற்றளவு. ஏபிசி 3மே செமி சர்க்கிளாக இருந்துச்சுன்னா இதோட சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், இது ஒரு அரைவட்டம். இங்கிருந்தே வருவோமா? சின்ன சின்னதுலேருந்து பி எடுத்துக்கிறேன். பி ஒரு அரைவட்டம். அரைவட்டத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? ஆர் இன்ட்டு பை ப்ளஸ் டூன்னு ஒரு ஃபார்முலா. இல்லாட்டி என்ன சொல்லியிருப்போம்? இன்னொரு ஃபார்முலானா 36/7 இன்ட்டு ஆர் இப்படின்னு சொல்லியிருப்போம். கரெக்டாக? இதை எங்கே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன் சார் எழுதிட்டு அடிச்சிட்டிங்க அப்படின்னா, நம்ம இதை தான் யூஸ் பண்ணி போடுவோம். இது ரெண்டையுமே இங்கே யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணவும் கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு அரைவட்டன்றது முழுசாக இப்படி இருக்குன்னா இதோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா மொத்தமாக சுற்றி வர்றதுக்கு தான் இந்த ஆர் இன்ட்டு பை ப்ளஸ் 2 இல்லை 36/7 ஆரும். ஆனால் நம்ம எங்கே மட்டும்தான் சுற்றி வர போகிறோம்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த பாதி அதோட இங்கே. ஸோ இந்த கீழே இருக்கிற கோடுன்றது எதுக்குமே வரப்போகிறதே கிடையாது. அப்போ சுற்றி இருக்கிற இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும்தான், இதை மட்டும்தான் மேலே இந்த கரு மட்டும்தான் வரப்போகிறோமே. அப்படின்னா ஒரு முழு வட்டமாக எடுத்துக்கிறோன்னா சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. இதில் மேலே இருக்கிற இந்த பாதி மட்டும்தான் எடுத்துக்கிறேன்னா அதில் பாதி πr. ஸோ மூணுத்துக்குமே நம்ம என்ன மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா πr மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். புரிஞ்சுதான் பாருங்கள். இதுக்கு 3 வட்டத்துக்குமே ஏபிசி 3த்துக்குமே πr மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இந்த கோடு சுற்றளவு வரும்போது சுற்றி மட்டும்தான் வரப்போகிறோம். நடுவில் இருக்கிற கோடு கணக்கு வராது. அவங்க ஆன்சரில் பை அப்படியே கொடுத்துட்டாங்க. அப்போ பை பிரச்சனை இல்லை, அது தனியாக வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றோட ரேடியஸ் மட்டும் பார்த்தா போதும். பாருங்களேன், இந்த பி இது மொத்தமாக 7. அப்போ 7ல் பாதி 3. ஸோ இதோட ஆரம் 3.5 ப்ளஸ் இது ஃபுல்லாக 14. அப்போ இதில் பாதி 7, இதோட ஆரம் 7 ப்ளஸ் சி பார்த்தோன்னா இது மொத்தம் 7 21. 24 பாதி 10. கரெக்டாக? ஏன்னு தெரியுதா? மொத்தமாக இருந்தால் விட்டம், நமக்கு தேவை ஆரம். அதில் பாதியை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ இது எவ்வளோ அப்படின்னா 10.5. அப்போ மூணுத்தையும் கூட்டுங்க. பை இன்ட்டு 10, 13, ஒரு 7, 20, ஒரு அரையும் 21. அப்போ ஆன்சர் 21 பை. புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? சரிங்களா? கொஷின் என்னவோ சிம்பிளானது தான். ஆனால் நீங்கள் இந்த 36/7 ஆர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், பை இன்ட்டு ஆர் இன்ட்டு பை ப்ளஸ் 2 ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியுதுங்களா? நம்ம அடியில் இருக்கிற இந்த பக்கத்தை கணக்கு எடுத்துக்கல, சுற்றி இருக்கிறத மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அதனால் எதை எடுத்துக்கிறோம்னா πrன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்ததான் கேள்வி 230. கீழ்காணும் கூற்றுகளில் தவறான கூற்று எது? விச் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. சமபக்க முக்கோணம் என்பது 3 பக்கங்கள் கொண்ட ஒழுங்கு பலகோணம். அண்ட் ஈக்குவல் ட்ரையாங்கிள் இஸ் எ சைடட் ஆஃப் 3 சைடட் ரெகுலர் பாலிகன். ஃபர்ஸ்ட் இந்த ஒழுங்கு பலகோணம் அப்படின்ற வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் சொல்லுவீங்க. ரெகுலர் பாலிகன் அப்படின்னா என்னென்னா எல்லா பக்கமும் சமமாக இருக்கணும். அதுதான் ரெகுலர் பாலிகன். இந்த வார்த்தையோட சிம்பிளான அர்த்தம் சொல்லணும்னா எல்லா பக்கமும் எப்படி இருக்கணும்? சமமாக இருக்கணும். சமபக்க முக்கோணத்தில் எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சதுரம் என்பது 4 பக்கங்கள் கொண்ட ஒழுங்கு பலகோணமாகும். ஸ்கொயர் இஸ் எ 4 சைடட் ரெகுலர் பாலிகன். ஆமாம், சதுரத்துலேயும் 4 பக்கமும் சமமாக இருக்கும். செவ்வகம் என்பது 4 பக்கங்கள் கொண்ட ஒழுங்கு பலகோணமாகும். ரெக்டாங்கிள் இஸ் எ 4 சைடட் ரெகுலர் பாலிகன். கரெக்டாக? கிடையாது பாருங்கள். ஏன்னா 4 சைடும் சமமாக இருக்காது. அப்போ இதுதான் சரியான கூற்று கிடையாது. ரெகுலர் வெறும் பாலிகன்ற வேர்டை யூஸ் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ரெகுலர் பாலிகன் அப்படின்னா எல்லா பக்கமும் சமமாக இருக்கணும். செவ்வகத்தில் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ அது ஆன்சர் இல்லை. 4th ஆப்ஷன் என்ன பாருங்கள். 3 பக்கங்கள் கொண்ட ஒழுங்கு பலகோணம் என்பது சமபக்க முக்கோணம். 3 சைடட் ரெகுலர் பாலிகன் இஸ் அண்ட் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே தான் அப்படியே திருப்பி ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் அது பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ இந்த 10 கேள்விகள் தான் இன்னைக்கு நம்ம பார்த்த 10 கேள்விகள். கொஞ்சம் கேள்விகள் எல்லாமே சின்ன சிம்பிளான கொஷின்ஸ் தான். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக சில விஷயங்கள் எங்கே தெரிஞ்சுக்கிறது மாதிரி இருந்திருக்கும். சரிங்களா? ஓகே, நாளைக்கு இன்னொரு 10 கேள்வியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.